ஹாலிவுட் படங்கள்ல வர்ற மாதிரி நடுக்கடல்ல ஒரு தனி தீவு. அங்க ஒரு வில்லன். அந்த தீவுல கற்பனைக்கே எட்டாத வசதிகள். ஆனா அங்க நடக்கிறது எல்லாமே பயங்கரமான விஷயங்கள். இப்படி ஒரு கதை உண்மையிலேயே நடந்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் தீவுல நடந்த சம்பவங்கள். இதை இப்ப உலகமே பாவங்களின் தீவு அப்படின்னு சொல்றாங்க. வெளியே இருந்து பார்க்கும்போது கரீபியன் கடல்ல மிதக்கிற ஒரு சொர்க்கம் மாதிரி தான் இது தெரியும். ஆனா இந்த அழகுக்கு பின்னாடி புதைஞ்சிருக்கிற ரகசியங்கள், அரசியல் சதி, பணம், பாலியல் குற்றங்கள்னு எல்லாமே நம்மள அதிர வைக்குது. இன்னைக்கு நாம அந்த தீவோட ஒவ்வொரு மர்மத்தையும், முக்கியமா ஒரு சாதாரண டீச்சரா இருந்த எப்ஸ்டீன் எப்படி உலகத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பணக்காரரா மாறினாருங்கிற கதைகளையும் விலாவரியா பார்க்க போறோம். முதல்ல யார் இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு பார்க்கலாம். இவர்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம். எப்ஸ்டீன் பிறக்கும் போதே பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன்லாம் கிடையாது. நியூயார்க்ல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இவர் பிறக்கிறாரு. காலேஜ் படிப்பை கூட முழுசா முடிக்கல இவர். ஆனா இவரோட ஆரம்பமே ஒரு மர்மமா தான் இருக்கு. டிகிரி இல்லாத ஒரு ஆள் நியூயார்க்ல இருக்கிற மிக பிரபலமான டால்டன் ஸ்கூல்ல கணக்கு டீச்சரா வேலைக்கு சேர்றாரு. அங்க படிக்க வந்த எல்லா பசங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோட வாரிசுகள். அங்கதான் எப்ஸ்டீனோட தலைவிதியே மாறுது. அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு பையனோட அப்பா தான் ஏஸ் கிரீன்பர்க். இவர் பியர் ஸ்ட்ரான்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய பேங்கோட சேர்மேன். எப்ஸ்டீனோட மூளையை பார்த்த இவரு, நீ எதுக்கு டீச்சரா வேலை பார்க்குற, என் பேங்க்ல வந்து சேரு அப்படின்னு எப்ஸ்டீனை கூப்பிடுறாரு. இப்படித்தான் எப்ஸ்டீன் பங்குச்சந்தை உலகத்துக்குள்ள நுழையிறாரு. அங்க போன கொஞ்ச வருஷத்திலேயே, அதாவது 1980களிலேயே அசுர வளர்ச்சி அடைகிறாரு. ஆனா அங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிட்டாருன்னு சொல்லி எப்ஸ்டீனை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ஆனா அப்பவே அவருக்கு பெரிய பெரிய தொடர்புகள் கிடைச்சிருச்சு. வேலையை விட்டு வந்த எப்ஸ்டீன் சும்மா இருக்கல. சொந்தமா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட ஒரே ஒரு கொள்கை என்ன தெரியுமா? செம பில்டப் கொடுப்பாரு. என்கிட்ட முதலீடு பண்ணணும்னா நீங்க குறைஞ்சது $1 பில்லியன், அதாவது சுமார் 7,000 கோடி ரூபாய் வச்சிருக்கணும். அப்பதான் நான் உங்க பணத்தை நிர்வகிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுல மாட்டின பெரிய மீன் யாருன்னா லெஸ்லி வெக்ஸ்னர். இவர் தான் நம்ம இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விக்டோரியா சீக்ரெட்ஸ் பிராண்டோட ஓனர். எப்ஸ்டீன் இவரை எப்படி மயக்கினாருன்னு தெரியல. வெக்ஸ்னர் தன்னுடைய மொத்த சொத்துகளையும் நிர்வகிக்கிற அதிகாரத்தை எப்ஸ்டீன் கிட்ட கொடுத்துட்டாரு. எப்ஸ்டீன் என்ன செஞ்சாரு அப்படின்னா, வெக்ஸ்னரோட பணத்தை வச்சு தனக்கு தேவையான ஆடம்பர பங்களாக்கள், விமானங்கள்னு எல்லாத்தையுமே வாங்கி குவிச்சாரு. நியூயார்க்ல இருக்கிற மிகப்பெரிய மாளிகையை வெக்ஸ்னர் கிட்ட இருந்து இவரோட பேருக்கு மாத்திக்கிட்டாரு. பல பில்லியன் டாலர்களை வெக்ஸ்னரோட அக்கவுண்ட்ல இருந்து எப்ஸ்டீன் இவரோட அக்கவுண்ட்டுக்கு மாத்தினதா சொல்லப்படுது. வெளி உலகத்துக்கு எப்ஸ்டீன் ஒரு பெரிய பினான்சியல் விசார்டு, அதாவது பணத்தை மாயாஜாலம் பண்ணி பெருக்கிறவர்னு காட்டிக்கிட்டாரு. ஆனா உண்மையில அவரு பணக்கார நண்பர்களை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து கமிஷன் வாங்கி தான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாருன்னு பல பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, பெரிய இடத்துல ஆட்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான ஆதாரம் தான் அந்த தீவுல நடந்த விஷயங்கள். இப்போ நம்ம மறுபடியும் தீவு கதைக்கு வருவோம். 1998ல கையில எக்கச்சக்கமான பணம் வந்ததும் எப்ஸ்டீன் சுமார் $8 மில்லியன் கொடுத்து வெர்ஜின் தீவுகள்ல இருந்த லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் தீவை வாங்குறாரு. 70 ஏக்கர் நிலம், தனி உலகம். இதை வாங்கினதும் அங்க இருந்த இயற்கையை அழிச்சிட்டு ஒரு செயற்கையான சொர்க்கத்தை உருவாக்குறாரு. ஹெலிகாப்டர் தளம், ஸ்விம்மிங் பூல், கெஸ்ட் ஹவுஸ்ன்னு எல்லாத்தையுமே அங்க கட்டுறாரு. அங்க வேலை செஞ்சவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எப்ஸ்டீனுக்கு பிடிக்கல அப்படின்னா தான் வளர்த்த மரத்தையே பிடுங்கி வேற இடத்துல நட சொல்வாராம். அந்த அளவுக்கு அவரோட அதிகாரம் கொடிகட்டி பறந்திருக்கு. இந்த தீவுல ரொம்ப விசித்திரமா பேசப்படுறது அங்க இருந்த ஒரு கோவில் போன்ற கட்டிடம் தான். நீல கலர் மற்றும் வெள்ளை நிற கோடு போட்ட ஒரு சாதாரண ஒரு சதுரமான பில்டிங் தான் அது. அதுக்கு மேல தங்கத்துல ஒரு கோல்டன் டோம் இருக்கு. அதோட கூரை மேல சாமி சிலைகள் எல்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஏதோ விசித்திரமான மத சடங்கு நடக்கிற ஒரு இடம் மாதிரி தான் அந்த பகுதி இருந்திருக்கு. ஆனா எப்ஸ்டீன் இது ஒரு மியூசிக் ரூம்னு சொல்லியிருக்காரு. உள்ளூர் வேலைக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பில்டிங்குக்கு பின்னாடி ஒரு பெரிய மரக்கதவு தெரியும். ஆனா அது உண்மையான கதவே கிடையாது. அது சும்மா பெயிண்டிங் அடிக்கப்பட்ட அலங்காரம்னு சொல்றாங்க. அப்போ அந்த பகுதிக்கு உள்ள போற வழி எங்க, அங்க என்ன நடந்துச்சு, இது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத புதிராதான் இருக்கு. அது போக அந்த தீவை ட்ரோன்ல படம் பிடிச்சப்ப இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிஞ்சது. தீவுக்கடியில சுரங்க பாதைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
குறிப்பா அந்த மர்ம கோவில்ல இருந்து மத்த பங்களாக்களுக்கு தரை வழியா இல்லாம பூமிக்கடியில வழித்தடங்கள் இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, தீவுக்கு வர்ற விஐபி விருந்தினர்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணும்போது யாரு கண்ணையும் படாம கூட்டிட்டு போகிறதுக்கா, இல்ல வேற ஏதாவது சட்டவிரோத கடத்தலுக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்லாம அங்க பெரிய பெரிய ஜெனரேட்டர்கள், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஒருவேளை உலகமே அழிஞ்சா கூட, இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்தா கூட பல மாசங்கள் அந்த தீவிலேயே ஒளிஞ்சு வாழ்றதுக்கான ஏற்பாடுகளை எப்ஸ்டீன் செஞ்சு வச்சிருந்திருக்காரு. இது சாதாரண விடுமுறைக்கான தீவு மாதிரி தெரியல, ஏதோ ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்த இடம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு பலரும் சொல்றாங்க. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தி பேசும்போது இந்த கேரக்டர் பத்தி பேசியே ஆகணும். அவங்க தான் கிளைன் மேக்ஸ்வெல். இந்த கிளைன் சாதாரண ஆள் இல்ல, இங்கிலாந்துல ஒரு பெரிய மீடியா சாம்ராஜ்யத்தையே நடத்தின ராபர்ட் மேக்ஸ்வெல்லோட பொண்ணு. ஆனா அப்பா மர்மமான முறையில இறந்ததும் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டு நியூயார்க்குக்கு வராங்க. அப்போதான் எப்ஸ்டீனை சந்திக்கிறாங்க. இங்க ஒரு பெரிய பிசினஸ் டீலே நடக்குது. எப்ஸ்டீன் கிட்ட பணம் கொட்டி கிடந்துச்சு. ஆனா பெரிய இடத்துல நுழையிறதுக்கான வழி எப்ஸ்டீனுக்கு தெரியல. கிளைன் கிட்ட பணம் இல்ல, ஆனா ராஜ குடும்பத்துல இருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியும். நீ எனக்கு அந்தஸ்து கொடு, நான் உனக்கு சொகுசு வாழ்க்கையை தரேன் அப்படின்னு எப்ஸ்டீன் டீல் பேசியிருக்காரு. இதோட விளைவு, ஒரு பொண்ணா இருந்துட்டே அப்பாவி சிறுமிகளை மாடலிங் சான்ஸ் கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி எப்ஸ்டீன் தீவுக்கு கடத்திட்டு வந்து விட்டதுதான் இவங்களோட வேலையா இருந்திருக்கு. எப்ஸ்டீன் ஒரு துப்பாக்கி அப்படின்னா அதுக்கு ட்ரிகரை அழுத்தினது கிளைன் மேக்ஸ்வெல் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி அந்த தீவுக்குள்ள வந்துட்டா அந்த பொண்ணுங்களோட பாஸ்போர்ட் எல்லாமே பறிக்கப்படும். அவங்க அந்த தீவுல கைதிகள் மாதிரி தான் இருப்பாங்க. அங்க வர்ற பெரிய பெரிய அரசியல்வாதிகள், மன்னர்கள், நடிகர்களை மகிழ்விக்க அந்த சிறுமிகளை கட்டாயப்படுத்துவாங்களாம். எப்ஸ்டீனோட லோலிட்டா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற தனி விமானத்துல தான் இவங்க எல்லாருமே வருவாங்க. அந்த விமானத்தோட பயண பதிவேடுகள் வெளிவந்தப்போ உலகமே ஆடி போயிருச்சு. அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதிகள், இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ, மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ்னு பலரோட பெயர்கள் அடிபட்டுச்சு. இவங்க எல்லாருமே அந்த தீவுல வந்து தப்பு பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா எப்ஸ்டீன் மாதிரி ஒரு கிரிமினல் கூட இவ்வளவு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, எப்ஸ்டீன் அந்த தீவுல எல்லா இடத்துலயும் ரகசிய கேமரா வச்சிருந்தாரு. அங்க வர பெரிய இடத்து ஆட்கள் தப்பு பண்றத படம் பிடிச்சு அவங்கள மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுது. அதனாலதான் அவர் மாட்டிக்கிட்ட பிறகு பல வருஷமா சிறைக்கு போகாம தப்பிச்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா 2019 எப்ஸ்டீன் ஜெயில மர்மமான முறையில இறந்து போனாரு. அதிகாரப்பூர்வமா அது தற்கொலைன்னு சொல்லப்பட்டாலும் அவர் கொல்லப்பட்டாரு அப்படின்னு நம்புறவங்க தான் அதிகம். ஏன்னா அவர் வாய் திறந்தா உலகத்துல பல அரசாங்கங்கள் கவிழும் அப்படின்ற அளவுக்கு ரகசியங்கள் வெளியே வந்திருக்கும். அவர் இறந்த பிறகு அந்த தீவு அனாதையா நின்னுச்சு. 2023 ஸ்டீஃபன் டெக்ஹாப் அப்படின்ற இன்னொரு கோடீஸ்வரர் இந்த தீவை சுமார் $60 மில்லியன் விலைக்கு வாங்குறாரு. அவர் அங்க இருக்கிற எப்ஸ்டீனோட அடையாளங்களை அழிச்சிட்டு ஒரு சொகுசு ரெசார்ட்டா மாத்த போறதா சொல்லியிருக்காரு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம். எப்ஸ்டீன் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு, ஆனா கிளைன் மேக்ஸ்வெல் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியா இருக்கும். அவங்க தற்போது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள எஃப்சிஐ டல்ஹசி அப்படின்ற ஜெயில அடைக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு குறைந்த பாதுகாப்பு கொண்ட சிறைச்சாலை அப்படின்னு சொல்லப்படுது. ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு பாலியல் குற்றங்கள்ல உதவியதற்காகவும் ஆட்கடத்தல் செய்ததற்காகவும் அவங்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய தண்டனை காலம் முடிந்து நன்னடத்தை விதிகளின்படி பார்த்தா கூட சுமார் 2037 ஆண்டு வாக்குல தான் அவங்க ஜெயில இருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு 75 வயசுக்கு மேல ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ஸ்டீன் தீவு நமக்கு சொல்ற ஒரே பாடம் இதுதான். அதீத அதிகாரம் எப்பவுமே ஆபத்தானது. இன்னைக்கும் அந்த தீவு ஒரு மௌன சாட்சியாக தான் கடல்ல மிதந்துகிட்டு இருக்கு.